டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி நரசிங்கம்பட்டியில் பேரணியை தொடங்கிய மக்கள் 16 கிலோமீட்டர் தொலைவை கடந்து மதுரை தமுக்க மைதானத்தை வந்தடைந்தனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ரஃபீக் ராஜா, ஆயிரக்கணக்கானோர் இந்த பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் அதிகாரிகள் யாராவது பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார்களா? பேச்சுவார்த்தை நடைபெற்றதா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ளது இந்த அரிட்டாப்பட்டி என்ற கிராமம். இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தை சுற்றி யானைமலை, அழகர்மலை உள்ளிட்ட பல்வேறு மலைகள் உள்ளன. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதி என்பது முற்றிலும் விவசாயம் சார்ந்த பகுதி. இந்த பகுதியை தமிழ்நாடு அரசு பல்லுயிர் தலம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் ஒன்றிய அரசு இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தை சுற்றி சுமார் 2000 ஏக்கர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஒரு அறிவிப்பாணையை கடந்த நவம்பர் மாதம் வெளியிட்டது. இந்த அறிவிப்பாணை வந்ததிலிருந்து இந்த பகுதி மக்கள் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எந்த விதத்திலும் அனுமதிக்க மாட்டோம் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்த போராட்டத்தின் எதிரொலியாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உடனடியாக இந்த மக்களோடு நாங்கள் இருக்கின்றோம், இந்த வகையிலும் போராட்டம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வலுப்பட்டு வருகிறது. அந்த நிலையில் தான் தற்போது அரிட்டாப்பட்டி நரசிங்கத்திலிருந்து காலையில் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா முழுவதும் கடையெடுப்பு போராட்டங்களில் ஈடுபட்ட மக்கள் தற்போது அங்கிருந்து நடைபயணமாக கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் நடைபயணமாக தற்போது வந்து மதுரை தமுக்க மைதானத்தை அடைந்துள்ளனர். அதன் காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் காண்பித்துள்ளார். தற்போது கோரிப்பாளையத்திலிருந்து செல்லக்கூடிய மாட்டுத்தாவணி நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகள் என்பது போக்குவரத்தில் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தற்போது இந்த தலைமை தபால் நிலையம் மற்றும் தமுக்கம் சாலையில் அமர்ந்து தங்கள் அமைதியான வழியில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவருடைய ஒற்றை கோரிக்கை என்பது ஒன்றிய அரசு இந்த மேலூர் பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான வேதாந்தாவுடைய துணை நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்யும் வரை தங்களுடைய போராட்டம் என்பது பல்வேறு வழியில் நடைபெறும் என்பது ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்திதான் தற்போது இங்கு ஆயிரக்கணக்கான பெண்கள், ஆண்கள் மற்றும் வணிகர்கள், இது மட்டுமல்லாமல் விவசாய பெருமக்கள், அந்த பகுதியுடைய வழக்கறிஞர்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் காலை 9 மணிக்கு ஆரம்பித்த இந்த போராட்டம் என்பது தற்போது மதுரை தமுக்கத்தை வந்து அடைந்துள்ளது. தமுக்கத்தில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வருகின்றனர். நம்மோடு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய விவசாய மக்கள் இருக்காங்க. அவங்க கேட்கலாம், ஐயா, நீங்க எதற்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க? உங்களுடைய கோரிக்கைகள் என்னங்கய்யா? என்னுடைய பெயர் தவமணி. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வல்லாளப்பட்டி கிராமத்தில் இருந்து வர்றேன். நான் ஒரு சிறிய விவசாயி. எங்களுடைய பகுதி வாழ்வாதாரமே விவசாயம். பல்வேறு மலைகள் சுற்றி இருக்கிறது. அழகர்மலை, புலிமலை, சோமகிரி மலை, ஓவாமலை, பெருவாமலை, யானைமலை, இப்படி எங்கள் பகுதி பூராமே சுற்றி மலைப்பகுதிகள். எங்களுக்கு எந்த ஒரு பகுதியிலே நிலங்கள் விளையாட்டாலும் எங்கள் பகுதி வந்து எப்பொழுதுமே பச்சை பசேர் என்று பசுமையாக எங்களுடைய பகுதி பசுமையாக இருக்கும். இன்றைக்கு இப்படி பசுமையாக இருக்கிற பகுதியை வந்து ஒரு டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து மத்திய அரசு ஒரு இல்லாத கிராமம், அதாவது மேலூர் தாலுகாவிலே நாய்க்கர்பட்டின்னு ஒரு வில்லேஜே கிடையாது. நீங்கள் நல்லா தாசில்தார்கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு 4 வீடு இருக்கக்கூடிய ஒரு எங்கள் ஊரை சேர்ந்த வல்லாளவட்டியை சேர்ந்த 4 வீடு இருக்கக்கூடிய ஒரு ஊராக சித்தரித்து நாய்க்கர்பட்டின்னு அந்த நாய்க்கர்பட்டி பெல்ட் என்று போட்டு மத்திய கவர்மெண்ட் வேதாந்தா நிறுவனத்திற்கு இப்பொழுது சன்சன் எடுப்பதற்கு இப்பொழுது உரிமை வழங்கிருச்சு. ஆனால் இந்த சன்சன் எடுத்தால் எங்க பகுதி எல்லாமே பாலைவனமாகிவிடும், புல்பூண்டோட முளைக்காது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எங்கள் முன்னோர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தவர்கள். நீங்க எங்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கணும்னா இந்த சன்சன் எந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல எடுத்த அரவான் படத்தை பார்த்தீங்கன்னா எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரியும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாங்கள் இப்படி இருக்கோம்னா அதுக்கு காரணம் மாமனிதன் கர்னல் பென்னிகுக். அந்த பகுதியில் ஏன் பென்னிகுக் வர்றாங்க அப்படின்னா எங்கள் முன்னோர்கள் செய்வது களவு தொழில், மற்ற தொழில் தான், தெரியல, விவசாயம் இல்லை. அந்த விவசாயம் இல்லாத காலத்தில் ரொம்ப அரசருக்கும் கட்டுப்படுறதில்ல, பிரிட்டிஷ்காரருக்கும் கட்டுப்படல. ஆனால் தமிழக அரசு எங்களுக்கு ஒன்றும் செய்யலை, மத்திய அரசு எங்களுக்கு எதுவும் கட்டி கொடுக்கல. இந்த சூழ்நிலையில தான் கர்னல் பென்னிகுக் அந்த பகுதி மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து மத்திய அரசிடம் உத்தரவு கேட்கிறார். அந்த அரசு உத்தரவு வழங்கவில்லை. உத்தரவு வழங்காமல் இவ்வளவு பெரிய இதுகெல்லாம் செய்ய முடியாது.
இந்த பகுதி மக்கள் ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு விவசாயம் இல்லை, அதனால களவாண்டுறாங்க, போராடுறாங்க, பிரிட்டிஷ்காரன் போய் சுட்டாலும் நெஞ்ச காட்டுறாங்க, சாகவும் தயாராக இருக்காங்க, வாழவும் வழி தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கர்னல் பென்னிகுக் சொல்கிறார், மேற்கு தொடர்ச்சி மலை அதைத்தான் சொல்லுவார். அதுக்கு தான் சொல்லுவார், மேற்கு தொடர்ச்சி மலையில் விழுகின்ற தண்ணீரை அடைச்சு இந்த மேலூர் பகுதிக்கு கொடுத்தால் விவசாயிகளாகி விடுவார்கள், விவசாயம் சீரும் சிறப்புமாக நடக்கும், அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல முறைக்கு வந்துருவான்னு சொல்லி அந்த கர்னல் பென்னிகுக் அந்த ஒரு சொந்த காசை போட்டு கட்டி முல்லை பெரியாரை கட்டி கொடுத்து இந்த பகுதி குளங்கள் வச்சால் எல்லாம் இன்னைக்கு அப்படி கொடுத்த வாழ்க்கை எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் படித்து நல்ல வயலில் இருக்கு. காரணம் அவர் அமைத்து கொடுத்த இந்த விவசாயம். இந்த விவசாயம் நம்மளோட பெண்களும் இருக்காங்க, கேட்கலாம். அக்கா, இப்போ எங்கே வந்திருக்கீங்க, உங்களுடைய கோரிக்கைகள் என்னங்க? நாங்கள் மதுரை தமுக்க மைதானத்துக்கு வந்திருக்கோம் சார். நாங்கள் எல்லாருமே மேலூர் வட்டத்தை சேர்ந்த விவசாயிகள். எங்களுக்கு வந்து மத்திய அரசு கொடுத்துருக்க அந்த டங்ஷன் இதை வந்து ரத்து செய்யணும். ஏன்னா எங்களுக்கு விவசாயம் தான் ஆதாரமே, எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. விவசாயம் இல்லைன்னா அதை தோண்டிட்டா எங்களுக்கு நிலத்தடி நீர் சுத்தமாக இல்லாமல் போயிடும். நாங்கள் எங்கே போகிறது? எங்களால் எங்கேயும் போகவே முடியாது. எங்கள் ஊர் எங்களுக்கு வேணும், மழையை தோன்றதை நிப்பாட்டணும். ஒன்றிய அரசு முற்றிலுமாக அதை எப்போவுமே ரத்து செய்யணும். திரும்பி இது வரவே கூடாது. இது வந்து வராதபடி ரத்து செஞ்சே ஆகணும். அது வரைக்கும் நாங்கள் போராட்டம் தொடரும். நிச்சயமாக விவசாயிகள் மற்றும் குடும்ப பெண்கள் பல்வேறு தரப்புடைய ஒற்றை கோரிக்கை என்பது இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தை பல்லுயிர் தலமாக உறுதிப்படுத்த வேண்டும், வேதாந்தாவிற்கு கொடுத்த இந்த டங்ஸ்டன் அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தான் தற்போது இங்கு போராட்டத்திற்கு வந்துள்ளனர். இன்னும் இந்த ஒன்றிய அரசிடமிருந்து இந்த போராட்டம் அதாவது இந்த அனுமதியை ரத்து செய்ய மறுக்கும் வரை தங்களுடைய போராட்டங்களும் தொடரும் என இந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரஃபிக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.